எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அன்பு வணக்கம். இப்போ நமக்கு ஒரு ஜுரம் வருது, சளி பிடிச்சிருக்கு. அந்த ஜுரம் விடவே இல்லை. நம்ம தொடர்ந்து இரும்பலும் காய்ச்சலுமா இருந்துருக்கு. அது கொஞ்சம் முயற்சி பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இதனால தான் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தேகத்தில் வர எல்லா வியாதிக்கும் கூட இதனால தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மனவியாதி இருக்கு பாருங்க, அது எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்பவும் கஷ்டம். இந்த மன வியாதியிலிருந்து வெளிவரணும்னா இறைவனின் நாமம் ரொம்ப நமக்கு துணையா இருக்குங்க. ஏன் தெரியுமா? இறைவனின் நாமம், அவன் அந்தர்யாமினா நம்மளோடவே பயணம் பண்ணவன். நம்ம போன ஜென்மம் அதுக்கு போன ஜென்மம் என்ன பண்ணோன்றதை மறந்துட்டு இருக்கலாம். ஆனா அவன் மறக்க மாட்டாள. அவன் எப்பவும் இருக்கிறவன், நிலையா இருக்கிறவன். இந்த தேகம் நிலையா இருக்காது. இது வந்துக்கின்னு போய்கின்னு இருக்கும். அது எப்பவும் நிலையா இருக்கும். நிலையான அந்த இறைவனை, அவனுடைய நாமத்தை சொல்லி அவனோடு பிரார்த்தனை பண்றது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சுலபம். அவன் மாறாதவனை, நிரந்தரமா இருக்கிறவன், எங்கும் வியாபித்து இருக்கிறவன், நம்மளை சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறவன், அவன் தான் மகா சாட்சியாகவும் இருக்கிறான். அவன் தான் அந்தர்யாமினா இருக்கிறான். அவன் தான் பரபிரம்மனா இருக்கிறான். அவன் தான் ஈஸ்வரனா இருக்கிறான். அவன் தான் பரம புத்தியாகவும் பரம அன்பாகவும் இருக்கிறான்.